friends, welcome to Sumathi's Kitchen. Last week cost of living la வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுல வந்து ரெண்ட் பத்தி பேசியிருந்தேன். இங்க சிங்கப்பூர்ல டிபிக்கலா 3 பெட்ரூம் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கறத எங்க வீட்டு பக்கத்துலயே பிளாக்ல வந்து எங்க ரிலேட்டிவ் தங்கி இருந்தாங்க. அவங்க வீட காலி பண்றாங்க. அந்த வீட்டை தாங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு எடுத்துர்க்கேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து வெளியில லாபிங்க இந்த மாதிரி தான் இருக்கும். மெட்டல் கேட் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் வுடன் டோரும் கொடுத்திருப்பாங்க. இது ஒரு டிபிக்கல் 4 ரூம் வாங்க 3 பெட்ரூம் ஹவுஸ். இந்த மாதிரி ஒரு கேட் கொடுத்துருப்பாங்க. கேட்ல லாக் இருக்கும். இங்கேயும் போட்டு இருக்கு. அதுவே மரக்கதவு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஐஹோல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே சிங்கப்பூரில் வந்து புது வீடு வந்து 5 வருஷம் கழிச்சு தான் ரெண்டுக்கே விட முடியும். அந்த மாதிரி இந்த வீடு வந்து புது வீடு தாங்க. ஒரு 7-8 வருஷம் ஆன வீடு தான். ஸோ ரீசனபிளி இது புது வீடு தான். இப்போ நுழைஞ்சோட இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எலக்ட்ரிக்கல் பேனல், ஃபியூஸ் பேனல். இது நுழைஞ்சோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஃபர்னிஷ் வீடு. வாங்க வீடை போய் பார்க்கலாம். நுழைஞ்சோடனே இந்த சைடு வந்து பாம் ஷெல்டர் வாங்க. இந்த பாம் ஷெல்டரில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாமி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளது. ஆனால் ஆக்சுவலாக ரூல்ஸ் பிரகாரம் இதில் எதுவும் சாமான் அடைக்கக்கூடாது, எதுவும் வந்து ட்ரில்லிங் பண்ணக்கூடாதுங்கிற ரூல் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கு. இந்த டோரை பற்றி நான் சொல்லுவேன் அப்புறமா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம் ஷெல்டர்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இங்கே சிங்கப்பூரில் வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த இதில் போய் நம்ம இருந்துக்கணும். இங்கே பாருங்கள் லாக்லாம் இந்த மாதிரி நல்லா இது ஸ்டீலுங்க. இது நல்லா அந்த இதில் கட்டிப்பாங்க. அது மாதிரி எமர்ஜென்சிக்கு வென்டிலேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி சுவிட்ச் போர்டெலாம் டிவி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த ரூம் எப்படி இருக்கும். ஸோ நுழைஞ்சோடனே ரைட் சைடில் அது இருக்குது. இதுதான் நுழைஞ்சோடனே வியூ உங்களுக்கு லிவிங். இது கிச்சன். இங்கே பெரும்பாலும் சிங்கப்பூரில் வந்து கிச்சன் வந்து சின்னதாக தான் இருக்கும். பேசிக்காக என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீட்டில் ரொம்ப அருமையான வீடுங்க இது. எக்ஸப்ட் கிச்சன் மட்டும் ரொம்ப ஷெல்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டல் பர்பஸ்க்காகவே அங்கே பண்ணிக்கிறதுனால இப்போ இந்த வீடு வந்து அவங்க வெக்கேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்கும். அதை பொறுத்துக்கங்க. உங்களுக்கு வீட்டு எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கொடுத்துருப்பாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுத்துருப்பாங்க. இது சைஸ் எல்லாம் இல்லைங்க, ஓனர் விருப்பப்பட்ட மாதிரி தான் கொடுப்பாங்க. கேஸ் ஸ்டவ் இருக்கும். இங்கே வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இருக்குது. பியூபின்னு சொல்லிட்டு கேஸ் பைப் கனெக்ஷன் இருக்கும். சிலிண்டர் வந்து எக்கனாமிக்குங்கிறதுனால பொதுவாக ரெண்டல் பர்பஸ்க்கு சிலிண்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும். அப்புறமா இது சர்வீஸ் யார்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து லாண்ட்ரி மிஷின், வாஷிங் மிஷின் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதுதான் துணி காய போடுற சிஸ்டம். பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க துணி காய போடுற சிஸ்டம். ஸோ கிச்சன் பேசிக்காக இதுதான் கொடுத்துருப்பாங்க. அப்போ கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தது வாசலில் இந்த மாதிரிங்க. ஸோ பாம் ஷெல்டர், அதாவது ஸ்டோர் ரூம், அப்புறம் கிச்சன் இருந்தது. அப்புறமா அங்கேருந்து நம்ம இப்படி உள்ளே வந்தோம். இதுதான் லிவிங். இது ஆக்சுவலாக லிவிங் கம் டைனிங். டைனிங் வந்து இங்கே போட்டிருக்குது. இந்த ஏரியாவில் டைனிங் போட்டிருப்போம். இங்கே ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்னிஷ்டாக தாங்க இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வீடு மாறிக்கிட்டே இருக்கவங்க, நாடு மாறுறவங்கெல்லாம் வந்து ஃபர்னிஷ்டாக இருக்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. அன்ஃபர்னிஷ்டும் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த வீடு வந்து ஃபர்னிஷ் தான். பேசிக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி கொடுப்பாங்க, டிவி கான்சோல், அப்புறமா கவுச், சோஃபா செட் கொடுப்பாங்க. லிவிங்கில் பார்க்க போனீங்கன்னா ஸோ கிச்சன் நான் முதல்ல சொல்லிவிட்டேன். இப்போ லிவிங்கை பார்க்குறோம். லிவிங்கில் பார்த்தீங்கன்னா சோஃபா, டிவி, சீலிங் ஃபேன், டைனிங்கில் வந்து டைனிங் டேபிள் அப்படின்னு முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. முக்கால்வாசி வீடுங்களில் வந்து இங்கே ஏசி இருக்குங்க பெட்ரூம்ஸில். சில அது இல்லைன்னா வாடகை கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். இப்போ இங்கே பார்க்குறது நீங்கள் வந்து 3 பெட்ரூம்ஸ், 1 2 3 ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம். அப்புறம் இந்த 2 பெட்ரூம்ஸுக்கும் இது காமன் வாஷ்ரூம் இங்கே. ஸோ இப்போ வாங்க இந்த ஃபஸ்ட்டு இங்கே உள்ள பெட்ரூமை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் பேசிக்காக ஒரு பெட்டும் ஒரு வார்ட்ரோப்பும் கொடுத்துருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பின்னாடிங்க யூக்லிப்டஸ் ட்ரீயாக வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா காற்று வரும். ஸோ இது ஒரு பெட்ரூம். ஸோ பெட்ரூம்ஸை பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க வந்து ஒரு பெட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவீன் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. இது சைஸ் கணக்கு இல்லைங்க, அவங்கவுங்க ஓனரை பொறுத்து. இங்கே வந்து குவீன் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீலிங் ஃபேன் இருக்குது, லைட்டோடு இருக்கும். ஏர்கான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிங்கப்பூரில் எல்லாருமே வந்து ஏர்கான் தான் சொல்லுவாங்க, ஏசிங்க மாட்டாங்க. இங்கே வந்து ஏர்கான் அப்படிம்பாங்க. ஸோ ஏர்கான் வந்து 3 பெட்ரூம்லேயும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பிளிட் ஏர்கான் தான் இது. அப்புறம் ஒரு கேபினெட். பேசிக்காக பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஒரு கேபினெட் இருக்கும், ஒரு பெட் இருக்கும், அவ்வளோதான். இங்கே இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
இது வந்து செகண்ட் பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக அகெயின் ஒரு கிளாசெட் இருக்குது. இது எக்ஸ்ட்ராவாக இது கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சீலிங் ஃபேன் லைட்டு. ஸோ பெட்ரூம்ஸ் இந்த 2 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம் ரெண்டுமே கொஞ்சம் சின்னது தான். இப்போ இந்த 2 பெட்ரூமுக்கும் காமனான வாஷ்ரூம். இப்போ நான் சொன்னது வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க, இது வந்து இந்த ரூம்ஸை தான் வந்து ஒன்றா வாடகை கொடுவாங்க. அதாவது 3 பெட்ரூம் வந்து தனித்தனியாக நம்ம வாடகை எடுத்துக்கலாம். மாஸ்டர் பெட்ரூமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி வந்து $700 to $800 இருக்கும். இந்த காமன் ரூம்ஸ் வந்து $500 இருக்கும். ஸோ அது ஏரியா பொறுத்தும் இருக்குங்க. ஸோ வாஷ்ரூம் வந்து டிப்பிக்கலாக வந்து ரெனோவேட் பண்ணாமல் HDB கட்டி கொடுத்த பாத்ரூம் தான். இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்கும். இங்கேயும் கர்டன் கிளாத்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டு அண்ட் கிளாசட் அகெயின். இது வந்து இதுதான் ஸ்டாண்டர்டுங்க. இதெல்லாம் பெட் சைட் டேபிள்லாம் அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது. ஸோ இங்கேயும் ஏர்கான் இருக்குது. இது அட்டாச் பாத்ரூம். ஸோ இதுதாங்க மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம். வாஷ்ரூமில் வந்து இப்போ வாட்டர் ஹீட்டர்ஸ் பொதுவாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணால் போட்டு கொடுப்பாங்க. இதுதாங்க டிப்பிக்கலான ஒரு 3 பெட்ரூம் உள்ள 4 ரூம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடு இங்கே சிங்கப்பூரில். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி ஒரு ஃபர்னிஷ் வீடு இருக்குங்கிறது. அது ஒவ்வொருத்தரும் ரெனோவேஷன் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குங்க. இதே மாதிரி மேலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சிங்கப்பூரை பற்றி ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் ஒவ்வொரு புதன் அண்ட் வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.